அனைவருக்கும் வணக்கம். நிழல் கிரகம், பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு கேதுவின் பெயர்ச்சி காரணமாக ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு சரியாக திருக்கணிதத்தின்படி ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பிறகு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தற்போது மிகவும் வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானமாகிய 10 ராகுவும் மிக வலுவாக, சுகஸ்தானமாகிய 4 கேதுவும் சஞ்சரிக்கின்றனர். ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பில் சிறப்பான மாற்றம் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுகிறது. ஏனென்றால் ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய கேது ராசியின் அதிபதியான புதனின் உச்ச வீடாகவும் ஆட்சி வீடாகவும் இருக்கக்கூடிய 4ஆம் இடத்தில் இருந்து விலகுகிறாருங்க. தைரியஸ்தானத்தையும் வெற்றி ஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய 3ஆம் இடத்தில் அமர்வது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகின்றன. எனவே மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை உறுதியாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக தேடி வருகிறது கேதுவின் அமைப்பால். அது மட்டுமல்லாது கேதுவின் சப்தம பார்வை மிக வலுவாக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் பதிகிறது. அங்கு மிகவும் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறாருங்க ராகு. கர்மஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4 இருந்து கேது விலகும் போது மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 இருந்து ராகு விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பை மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அடுத்த 18 மாத காலம், சுமார் 1.5 ஆண்டுகள் நினைப்பதை காட்டிலும் பாக்கியஸ்தானத்தை பல வகையில் நன்மை நிறைந்த ஒரு இடமாக மாற்றக்கூடிய ராகுவின் அமைப்பாலும், தைரியஸ்தானத்தை வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய கேதுவின் அமைப்பாலும் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராகு கேதுவின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கின்றன. எனவே இந்த வேளையில் ராகு கேது பயிற்சியால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் பயணம் அதிகரித்தாலும் கூட அதன் மூலம் நிறைந்த ஆதாயத்தை சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான இடர்பாடுகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் உறுதியாகவே முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும் என்பதை மோட்சக்காரகரான கேது வெற்றிக்கே உரித்தான 3இல் அமர்வதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுகஸ்தானத்தை விட்டு விலகுவதால் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். அதோடு மட்டுமல்லாது இந்த 2 கிரகநிலைகளும் 3இல் அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்ப்பதும் 9இல் அமர்ந்து 3ஆம் இடத்தை ராகு பார்ப்பதும் உறுதியாகவே முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த, சிக்கல் நிறைந்த பணிகளில் இருந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி எளிதில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் விலகுவதோடு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்திலும் அதே வேளையில் அதிசார பயிற்சியாக தனஸ்தானத்தையும் வலு சேர்க்க போகிறார். அங்கு உச்சம் பெறுகிறார்.
ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனியும் இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைந்து விட்டார். பாக்கியஸ்தானத்தின்படி 9ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இரண்டு அமைப்புமே மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு முழுமையாக பாக்கியஸ்தானத்திலிருந்து விலகி கர்மஸ்தானத்தை வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 இருந்து வலு சேர்க்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் நெருக்கடிகள் போன்றவற்றில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திப்பதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் போன்றவற்றை உறுதியாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவில் நெருக்கடி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் கூட சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதோடு திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் ராகு கேது பயிற்சியால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் பூர்த்தியாகும். இந்த தருணத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதோடு மூத்தவர்களின் ஆலோசனையால் மிக பெரிய அளவிலான சிரமங்களை கூட விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். பல்வேறு வகையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது சாயா கிரகம், பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் உறுதியாகவே சேமிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. பொது வாழ்வில் ஆதாயம் அதிகமாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் உற்பத்தியும் அதிகரிப்பதால் லாபம் உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைஞர்களுக்கு மிக பெரிய அளவில் செல்வாக்கு நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டுமல்லாது இயற்கையாகவே அறிவாற்றலை அதிகமாக பெற்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் அமர்வதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள், உத்தியோகம், தொழில் ரீதியாக வளர்ச்சியை இரட்டிப்பாக பெறக்கூடிய வகையில் இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க போகின்றன. சரியாக பயன்படுத்தி கொண்டால் உறுதியாகவே நெருக்கடி சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் குருவின் அமைப்பு சற்று சாதகமாக இல்லை என்று பார்க்கப்பட்டாலும் கூட சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் ஜென்ம குருவால் பாதிப்பு பெரிய அளவிற்கு இல்லை என்பதும் யதார்த்தமான உண்மை. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராகு கேது பயிற்சி துவங்கியவுடன் அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி அல்லது சர்ப்பதோஷம் நீக்கக்கூடிய ராகு கேது ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதை காட்டிலும் குரு பயிற்சி துவங்கியவுடன் உறுதியாகவே ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும். தானாக பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதில் கைகூடும்.